இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களின் இலக்கிய பணிகள் குறித்தும் தனது மொழிபெயர்ப்பு பணி மற்றும் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் பேசுகிறார் பேராசிரியரும் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க செயலாளருமான முனைவர் மோதிலால் நேரு அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது தமிழுக்காக பணியாற்றும் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு தலைசார் தமிழரை சந்திப்பதற்காக இணைந்திருக்கிறோம். இவரை அடையாளப்படுத்துவதற்கு முன் இவரது மரபை அடையாளப்படுத்துவது நமது கடமை. தமிழுக்கு ஒரு வாழ்த்துப்பாவை தந்து தமிழை நாள்தோறும் வாழ்த்தி பாட நம்மையெல்லாம் இணைத்து தந்த மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை அவர்களின் பேரனார், விவசாய கல்லூரியின் மேனாள் பேராசிரியர், தற்போதைய திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர், அற்புதமான மொழிபெயர்ப்பாளர் என இவரை அடையாளப்படுத்துவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இத்தகைய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் மோதிலால் நேரு அவர்கள் இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய படைப்புகளை மொழியாக்கம் செய்த பணிகள் குறித்தும், திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளராக அச்சங்கத்திற்காக அவர்கள் ஆற்றி வருகிற பணி, சங்கம் ஆற்றி வருகிற பணிகள் குறித்தும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார்கள். இப்போது நம் அனைவர் சார்பிலும் பேராசிரியர் மோதிலால் நேரு அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு மிகச்சிறந்த தகைசால் தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த உங்களை இந்த படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சார். எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மிக்க நன்றி சார். இப்ப உங்க பேர் உண்மையிலேயே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பேர். மோதிலால் நேரு என்கிற ஒரு வரலாற்று பெயர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. உங்களை பற்றியும் இந்த பெயரை வைத்த பின்புலம் பற்றியும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், இது குறித்து ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாம முதல்ல பேசலாம். நீங்கள் கேட்டது போல இந்த மோதிலால் நேரு பேர் வைக்க காரணம் என்ன பாத்தீங்கன்னா, என்னுடைய தாத்தா பாட்டனார் PS நடராஜ பிள்ளை ஒரு சுதந்திர போராட்ட வீரர், இந்திய அரசியல் சட்ட நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தவர். ஏறத்தாழ 37 ஆண்டுகள் சட்டசபை உறுப்பினராகவும், தான் இறக்கும் பொழுது 1967 ஆண்டு இறக்கும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஒரு சோசியலிஸ்ட். எனவே இந்த பெயரை வைத்தார். அவருடைய தகப்பனார் தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. சரி, ஓகே ஓகே. சோ இந்த பேருக்கு பின்னால் ஒரு விடுதலை போராட்ட தியாகம் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயம். உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்கள் குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை. நான் என்னுடைய ஆரம்ப பள்ளியை தொடங்கியது நாகர்கோவிலில் SLB ஸ்கூலில் படித்தேன். கல்லூரி அண்ணா கல்லூரியில் படித்து பிறகு தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தில் எனது பட்டத்தை வாங்கி, பிறகு முதுகலை பட்டமும் முனைவர் பட்டமும் கேரள பல்கலைக்கழகத்தில் வாங்கினேன். கேரள விவசாய பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ 33 ஆண்டுகள் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் துறை இயக்குநராகவும் செயல்பட்டு கடந்த 2014 ஆண்டு விடைபெற்றேன். தற்சமயம் நான் திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தின் செயலாளராகவும், திருவனந்தபுரம் சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு அமைப்பான நூலகம் அமரர் சுப்பிரமணிய நினைவு நூலகத்தின் துணை செயலாளராகவும், பிறகு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை உருவாக்கி 140 ஆண்டுகள் கடந்த சிறப்பான சைவ பிரகாச சபையின் ஒரு டைரக்டர் போர்டு மெம்பராகவும் செயல்பட்டு வருகிறேன்.
சிறப்பு சார். உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்களேன், உங்க மனைவி மக்கள். என்னுடைய மனைவி சாலையை சேர்ந்தவர். அவரும் அடிவேர் பார்த்தால் சுதந்திரத்தில் உள்ள ஆசிராமத்தில் உள்ள குடும்பத்தை, நாராயண பிள்ளை குடும்பத்தை சார்ந்தவர். அவரும் ஒரு சிறுகதை எழுத்தாளர். அருமை அருமை. ஏறத்தாழ 5 சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். சிறப்பு சார். எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த மகள் ஜெய்ப்பூரில் டிஏவி என்ற ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கிறார். 2வது மகள் சிஇடியில் பிடெக் முடித்து எம்டெக் எடுத்து லண்டனில் உள்ள நியூயார்க் யூனிவர்சிட்டியில் பிஎச்டி எடுத்து தற்சமயம் ஸ்காட்லாந்து யூனிவர்சிட்டியில் பிஎன்டிசி துறையில் இயக்குநராக இருந்து கொண்டிருக்கிறார். அருமை, ரொம்ப சிறப்பு சார். உண்மையிலேயே ஒரு வரலாற்று பின்பலம் கொண்ட, ஒரு கல்வியில் தகமை கொண்ட ஒரு பின்பலத்தை சார்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து மிகச்சிறப்பாக 36 ஆண்டுகள் கல்வி பணியாற்றி இப்போது தமிழ் பணியை மிகச்சிறப்பாக செய்துட்டு இருக்கீங்க சார். இப்ப நீங்க நாகர்கோயில்ல இருந்து படிச்சு குமரி மாவட்டத்துல அப்புறம் முதுகலை படிப்பு ஆய்வு எல்லாம் கேரளாவில தொடர்ந்து கேரளாவிலேயே உங்களுடைய திருவனந்தபுரத்திலேயே உங்களுடைய வாழ்வியல் அமைஞ்சிருச்சு. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சைவ பிரகாச சபையை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பின்புலம், அதாவது குறிப்பா திருவனந்தபுரத்திற்கும் அல்லது கேரளாவிற்கும் மனோன்மணியம் அவர்களுக்கும், அதாவது சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கும் எந்த வகையிலான தொடர்பு இருந்தது சார்? இது நல்ல கேள்வி. உண்மையா பாத்துக்கிட்டீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு திருவிதாங்கூரின் 3/2 பகுதியில் தமிழர்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்கள். ஆமா, மட்டுமல்ல, திருவிதாங்கூர் மன்னரின் கீழ் அவருடைய முக்கிய பொறுப்புகளை வைத்தவர்கள் தமிழர்கள். ஆக இந்த திருவிதாங்கூருடைய முக்கிய பகுதியான நாஞ்சில் நாடு இணைந்திருந்த காரணத்தினால்தான் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பிறகு சுந்தரம் பிள்ளையினுடைய பள்ளி பருவம் ஆலப்பிள்ளை என்றாலும் அவர் தேர்வு பெற்று இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் எடுத்து மாமன்னர் கல்லூரியில், திருவனந்தபுரத்தில் உள்ள மாமன்னர் கல்லூரியிலேயே உதவி ஆசிரியராக வந்து பிறகு பேராசிரியராக சேவை செய்து தனது 42வது வயதிலே மறைந்தார். ஆக அவருடைய வாழ்நாளின் பெரும்பான்மை பகுதி திருவனந்தபுரத்தில் தான் இருந்தது. அன்று தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் மிகுந்த மரியாதை இருந்தது என்பது ஒரு முக்கியமான செய்தியாகும். ஓகே சார், சிறப்பு சார். இப்ப தமிழ்ல சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பணிகள், இலக்கியம், அவர்கள் உருவாக்கிய இலக்கிய வரலாறு, இதெல்லாம் மிக முக்கியமான பதிவுகள். காலம் கடந்து இன்றைக்கும் அவர்களுடைய பெயரை வெறும் சுந்தரம் பிள்ளை என்று யாரும் சொல்வதில்லை. அவர் கொடுத்த மனோன்மணி என்கிற அந்த இலக்கியத்தின் வழியாகவே அடையாளம் காணக்கூடிய ஒரு படைப்பாளராக இருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் கேரளாவில் வாழ்ந்திருக்கிறார், பணியாற்றி இருக்கிறார், பேராசிரியராக இருந்திருக்கிறார். மலையாளத்தில் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய படைப்பிலக்கிய பணிகள் இருந்திருக்கா சார்? இதுவும் அப்படிதாங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது தன் வாழ்நாள் முழுவதுமே செலவு செய்து திருவனந்தபுரத்தில். அப்படி இருக்க திருவனந்தபுரம் அல்லது திருவிதாங்கூர் அல்லது கேரளா அவரை நினைவு கூறுகிறதா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு ஒரு திருப்திகரமான பதிலை கூற முடியாது, உண்மையாக கூறினார். ஆனால் கேரள பல்கலைக்கழகம் தற்சமயம் அவருடைய பெயரில் ஒரு இருக்கை அமைத்துள்ளது. மனோன்மணி சுந்தரனார் இருக்கை ஒன்றை அமைத்துள்ளது. ஒரு துறை செய்ய செயல்படுகிறது. அது ஒன்று. இரண்டாவதாக, இந்த மனோன்மணி சுந்தரம் பிள்ளையினுடைய முக்கிய படைப்புகள் பாத்தீங்கன்னா நீங்க மனோன்மணின்னு சொல்லுவோம், அது தமிழ் இலக்கியத்துக்கு. ஆனா மனோன்மணி சுந்தரமணியுடைய சிறப்பு, நான் அவருடைய ஆங்கில நூல்களை படித்ததிலிருந்து புரிந்து கொண்டது 3 விஷயங்கள். ஒன்று, இங்கு திராவிட நாகரிகம் ஒன்று இருந்தது என்பது அவருடைய தெளிவான உறுதியான கருத்து. சரி, அந்த வந்தவர்களின் தாக்கத்தால் நமது நாகரிகத்தில் மாற்றம் ஏற்பட்டது ஒன்று. 2, தமிழ் இலக்கியங்கள் பழமையானது, செழுமையானது. ஆங்கிலேயர்கள் அன்று, அதாவது ஏறத்தாழ 1880 எடுத்துக்கொண்டீங்கன்னா 1897 அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அல்லது ஐரோப்பியர்கள் கூறியது போல் தமிழ் மொழி பிற மொழியை சார்ந்ததல்ல, சரி, நல்ல இலக்கணம் அமைந்த செழுமையான நூல்களை தந்தது என்ற கருத்தை கூறினார். 3வதாக, அவர்கள் தமிழ் இலக்கியங்கள் அல்லது பொதுவாகவே இலக்கியங்கள்
ஆய்வுக்கு உகந்ததல்ல என்று கூறினார்கள். அதுவும் இல்லை என்று கூறி திருஞான சம்பந்தரின் காலத்தை அவர்கள் 13ஆம் நூற்றாண்டு என்று கூறினார்கள். கிறிஸ்து பிறந்து 13ஆம் நூற்றாண்டு என்று கூறினார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாகவே தவறு என்று மறுத்துரைத்து ஆய்வுகள் நடத்தி நூல்களாக வெளியிட்டார்கள். அந்த நூல்கள் அனைத்துமே இன்று வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கப்படாமல் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதற்காகத்தான் அவருக்கு ஆங்கிலேய அரசு ராவ் பகதூர் பட்டம் கொடுத்தது. அவருக்கு ராயல் ஃபெலோ ஆஃப் ஏசியாட்டிக் சொசைட்டியில் ஒரு உறுப்பினத்துவம் கொடுத்தது. ஓகே, மிக சிறப்பு. உண்மையிலேயே தமிழுக்கு ஆற்றிய அளப்பெரிய பணி. ஏன்னா தமிழ் மட்டுமல்ல, தமிழர்களை பற்றியுமே ஆங்கிலேயர்களுடைய குறிப்பை கொண்டுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் பரவலாக இருந்தது. நீங்கள் இலக்கியங்களை தவிர்த்து கொண்டு பார்த்தால் வரலாற்று குறிப்புகள் அல்லது புத்தகங்கள் அடிப்படையில அதிகமான தகவல்கள் அவர்கள் பதிவு செய்து வைத்தது. அவர்களுக்கு என்ன புரிதல் இருந்ததோ, அவர்களுடைய ஆய்வில் என்ன தரவுகள் கிடைத்ததோ அதை கொண்டு ஒரு முடிவை அவர்கள் எழுதி வைத்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மெய்மைகளை கண்டறிந்து வெளிப்படுத்தியது என்பது சுந்தரம்பிள்ளை அவர்கள் செய்த மிகப்பெரிய பணி. சார், இப்ப இந்த பணிகள்ல ஆங்கிலத்துல அவர்களுடைய பங்களிப்பு, ஏன்னா இப்ப அன்றைய காலகட்டம், குறிப்பா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல தமிழுடைய சிறப்புகளையும் தமிழகத்தினுடைய சூழலையும் அவர்கள் ஆங்கிலம் சார்ந்து நிறைய பதிவுகளில் கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய ஆங்கில படைப்புகள் ஆங்கிலத்துல என்ன மாதிரியான அங்கீகாரத்தை பெற்றுட்டு இருக்கிறார்? முதல்ல இவர் 10 தமிழ் ஐடி என்ற ஒரு ஆங்கில கட்டுரை எழுதினார், ஆராய்ச்சி கட்டுரை. அது சென்னை கிறிஸ்துவ கல்லூரி வெளியிட்டது 1891 சரி. அந்த நூல் 10 பாட்டு பாடல்களின் பழமையும் செழுமையும் அடிப்படையாக கூறுவது. அதை எழுதும் பொழுது அன்றைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி கூறினார், நீங்கள் இப்படி கூறினால் போராது, அதற்கான மேலும் சான்றுகளை தர வேண்டும் என்று கூறினார். அதன் அடிப்படையில் தான் அவர் தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்து ஆங்கிலத்திலேயே தி ஏஜ் ஆஃப் திருஞான சம்பந்தா அல்லது தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில நூலை வெளியிட்டார். இதற்குத்தான் உலகளாவிய தளத்தில் அவருக்கு வரவேற்பு கிடைத்தது. மூன்றாவதாக அவர் இந்த பகுதி கூட இந்த திருவிதாங்கூர் என்பது சேரருடைய நாடு. ஆக மொத்த தமிழகமே சேர சோழ பாண்டியர்களால் ஆளப்பட்டது என்பதையும் அவர்களுக்கு ஒரு நெடிய அல்லது பழமையான வரலாறு உண்டு என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக திருவிதாங்கூருடைய மன்னரின் ஆட்சி காலத்தை ஆய்வு செய்து திருவிதாங்கூர் மன்னருடைய அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தில் யாரெல்லாம் மன்னர்களாக இருந்தார் என்று ஆய்வு செய்து ஒரு கல்வெட்டு ஆய்வு நூலை வெளியிட்டார். அதுவும் ஆங்கிலத்தில் தான், ஏர்லி சாவரின் ஆஃப் ட்ராங்கூர். அந்த நூலில் அவர் கூறிய அனைத்து செய்திகளும் ஏறத்தாழ 90 விழுக்காடு இன்றும் சரியானது என்றே மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. இதுதான் அவர் செய்த பெரிய, அதாவது நாகரிகம் இருந்தது, பழமை இருந்தது, அதற்கு சான்றுகள் இருக்கிறது என்று கல்வெட்டு ஆய்வுகள் நடத்தினார். அதன் வழியாக அவர் கூறினார். அதுவும் விட முக்கியமான விஷயம், இன்னைக்கு அதாவது 21ஆம் நூற்றாண்டுல, அதுவும் 2020க்கு பிறகு இந்த ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் திராவிடம் என்கிற இந்த பண்பாட்டை நிறுவுவதற்கு திராவிட மாடல் அல்லது திராவிட அரசு என்று திராவிடத்தை ஒவ்வொரு வகையிலும் நிரூபிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே திராவிட நாகரிகத்தினுடைய தனித்துவத்தை ஆராய்ந்து அந்த நாகரிகம் பற்றிய ஒரு முழுமையான புரிதலை உலகுக்கு எடுத்து சொன்ன பெருமை உண்மையிலேயே சுந்தரம்பிள்ளை அவர்களை சாரும். அதற்கான ஒரு மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்திருக்கிறாங்க. சார், இப்ப இவர்கள் செய்த பணி அப்படிங்கிறது அன்னைக்கு அவர்கள் காலத்தில் பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறுக்காக செய்த பணிகள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல இப்ப சமீபத்துல உங்களுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் முக்கியத்துவம் பெறுகிறது. சுந்தரம்பிள்ளை அவர்களுடைய புத்தகங்களை தொடர்ந்து மொழிபெயர்க்கிற பணியில இறங்கியிருக்கீங்க. என்னென்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, இந்த மொழிபெயர்ப்பு அனுபவம் பற்றி சொல்லுங்க. ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது கோவிட் சமயத்துல வெளியில போக முடியாத ஒரு சூழல். ஆமா, அதற்கு முன்பு தொட்டு ஒரு வருடத்துக்கு முன்பு தான் லண்டனுக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய மகள் லண்டன்ல இருக்காங்க, நான் போயிருந்தேன். அங்கு லண்டன் லைப்ரரிக்கு நான் போயிருந்தேன்.
லண்டன் லைப்ரரின்னு போயிட்டு லைப்ரரியில இருந்து ஒரு சந்து வழியா நடந்து அடுத்த ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அங்க ஒரு பெரிய போர்டு இருந்து ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு. இந்த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி தான் சுந்தரம் பிள்ளைக்கு பரிசு கொடுத்தா. அதனால நான் உடனே அவங்களுடைய வெளியில் உள்ள கவுண்டர்ல வாய்ஸ் மெசேஜ் மூலமாக மெயில் போட்டு இப்படி நான் இங்க வந்து நிக்கிறேன், எனக்கு உங்களுக்கு வர அனுமதி கிடைக்குமான்னு கேட்டேன். ஒரு இறையர்ல அன்னைக்கு அவங்க வந்து அவனுடைய லைப்ரரியில எனக்கு இருந்துட்டு இருந்தார், ஆபீசரும் இருந்தார். அவங்களும் நானும் என்னுடைய மகனும் என்னுடைய மனைவியுமாக அகத்துக்கு உள்ளே போனோம். போய் அவங்கள பழக்கப்பட்டு சொன்ன இப்படி அந்த கிரேட் கிராண்ட் சொன்ன சுந்தரம் பிள்ளைன்னு சொன்னோன்னே அவங்க எடுத்து அங்க ஒரு அல்மாரால 100 புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்காங்க. மிக மிக முக்கியமான இலக்கியங்கள் சொல்லிட்டு மொத்தம் 100 புக் வச்சாங்க. அதுல ஒரு புத்தகம் இந்த மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை எழுதின ஏஜ் ஆஃப் திருஞான சம்பந்தா அதாவது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ். அப்படிதான் நான் முதல்ல இந்த புத்தகத்தை நான் திருவனந்தபுரத்து லைப்ரரி எங்கேயுமே பார்க்கல. முதலாக எனக்கு அதனுடைய காப்பி லண்டன் லைப்ரரி. அதை படிக்கும் போது உண்மையிலே கொஞ்சம் கடினமா இருந்துச்சு, விட்டுட்டேன். ஆனா கோவிட் வரும்போது நான் இந்த வீட்டையே தான் உட்காந்துருந்து வெளியில போகவே முடியல. உடனே எனக்கு தெரிஞ்ச 4-5 டிக்ஷனரி வாங்கினேன், நண்பர்களை தொடர்பு கொண்ட கொஞ்சம் கொஞ்சமாக மொழிபெயர்த்தேன். மிக அதற்கு பின்புலமாக இருந்தது என்னுடைய சைவ சித்தாந்த வகுப்பு. நான் அதற்கு முந்தின 2 வருடங்கள் சைவ சித்தாந்த வகுப்பு மாணவனாக இருந்து சைவ சித்தாந்தத்தில் சித்தாந்த ரத்னம் என்ற பட்டத்தையும் பெற்றிருந்தேன். ஆக எனக்கு சைவ சமயம் குறித்த ஒரு தெளிவு இருந்ததால் திருஞான சம்பந்தரை குறித்து அவர் கூறும் பொழுதும் திருஞான சம்பந்தனின் பாடல்களை கூறும் பொழுதும் அது கோச்சடையன் கோடல் பதிகங்கள் எல்லாம் சொல்றாரு. அந்த பதிகங்கள் சொல்லும் போது டக்குன்னு கொஞ்சம் ஞாபகம் வந்துருது, இதை நம்ம படிச்சிருக்கோம் இப்படி. அதனால எனக்கு அதை முழுமையாக மொழிபெயர்க்க முடிஞ்சது. அதை முழுமையாக மொழிபெயர்த்த கல்வெட்டு ஆய்வாளர் ஆக்கா பெருமாள் சார் தான் அதை பார்த்து ப்ரூஃப் பார்த்து சரி நல்லா கரெக்டா இருக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் மனோன்மணி பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டேன். அன்றைய மனோன்மணி பல்கலைக்கழக வேந்தர் பிச்சுமணி அவர்கள் இதை படித்து விட்டு அதனுடைய தமிழ் துறையை தொடர்பு கொண்டு அவர்களும் ஒப்புதல் தந்த பிறகுதான் மனோன்மணி பல்கலைக்கழகத்தில் வைத்து இந்த நூலை நான் வெளியிட்டேன் 2020. திருஞான சம்பந்தர் காலம் ஒரு ஆராய்ச்சி, திருஞான சம்பந்தர் காலம் ஒரு ஆராய்ச்சி என்ற பெயரில் திருஞான சம்பந்தர் காலம் ஒரு ஆராய்ச்சி என்ற தலைப்பில் நான் வெளியிட்டேன். அதற்கு நல்ல ஆதரவு இருந்தது. பிறகு அவர்கள் பதிப்பதற்கு வாய்ப்பு குறைந்த பொழுது நான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸை தொடர்பு கொண்டு அவர்கள் வாயிலாக அதனுடைய மறுபதிப்பை வெளியிட்டுள்ளேன். கடந்த வருடம் அந்த நூலை வெளியிட்டுள்ளேன். அதனுடைய முதல் பதிப்பு பொதுவாகவே எல்லா நூலகங்களையும் வரவேற்கப்பட்டது. ஓகே சார். இரண்டாவதாக நான் செய்தது இந்த புத்தகம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா, ஒரு முக்கியமான தகவல், ரொம்ப சிறப்பு. இப்ப சமீபத்துல புதுச்சேரியில வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது என்ன நூல் சார்? இந்த திருஞான சம்பந்தர் காலாராய்ச்சி நூலை வெளியிடுவதற்கு அடிப்படை காரணமே அந்த 10 பாட்டு பாடல், அதாவது 10 தமிழ். அந்த நூலையும் நான் இதே மாதிரி 2 ஆய்வு கட்டுறேன். ஏறத்தாழ 43 பக்கங்கள் தான் அது ஆங்கில கட்டுறேன். சரி. ஆனா ரொம்ப கடுமையான கட்டுரையா இருந்துச்சு. அதை நான் படிச்சு அதை வந்து தமிழ மொழிபெயர்த்து வச்சிருந்தேன். அவன் புதுச்சேரி போகும்போது அங்க அவனுடைய பாரதியாருடைய பன்னாட்டு கருத்தரங்கு நடந்து அதுல ஒரு ரிசர்ச் பேப்பர் நான் பிரசன்ட் பண்ணேன். அப்பொழுது அதன் தொடர்பாக பாரதி பிறந்த நாள் 11ஆம் தேதி இங்க திருவனந்தபுரம்ல எங்களுக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு. அதனால நாங்க இங்க மார்ச் 13ஆம் தேதி அங்க வச்சாங்க. 13ஆம் தேதி பாண்டிச்சேரியில் நடத்தினாங்க. அதுல அவங்க சட்டசபை தலைவர் வந்திருந்தாரு, அவங்களுடைய மாநில உறுப்பினரும் வந்திருந்தாரு அந்த நூலை வெளியிடுவதற்காக. நல்ல வரவேற்பும் கிடைத்தது. அதனுடைய உள்ளடக்கம் தான் 10 பாட்டு பாடல் மிகவும் தொன்மையானது. அப்பொழுது கிபி 2ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்துல அந்த நூலில் எல்லாம் வடமொழி கலப்புங்கிற ஏறத்தாழ 2 முதல் 3 விழுக்காடு உள்ளது. அதற்கு பிறகு வந்த நூல்களில் தான் வடமொழி கலப்பு வந்து அதைத்தான் அவர் சொல்லிருக்காரு. தமிழ் மொழி பழமையானது அப்படிங்கிறது ஒரு காரணம் அதான் சொன்னாரு. அந்த பாடல்கள் எல்லாம் வடமொழி கலப்புங்கிறது ஏறத்தாழ 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான். பிறகு 8, 9 நூற்றாண்டு வரும்பொழுதுதான் வடமொழி கலப்பு அதிகமாக இருக்கிறது. அது ஒரு விஷயம். 2 அதனுடைய பாட்டினுடைய செழுமையையும் அதனுடைய நயத்தையும் கூறிவிட்டு ஆங்கிலத்தில் இது போன்ற ஒரு கவிதை எழுதுவதற்கு இனி அவர்கள் ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும் என்று எழுதியிருப்பார். அந்த திருமுருகாற்று படையும் சரி, மதுரை காஞ்சியும் சரி, மதுரை மன்னனை குறித்து மதுரை காஞ்சியில் கூறுகிறார், மருதனார் கூறுவதை பற்றி எடுத்து காட்டிவிட்டு இது போன்று நயமாக எழுதுவதற்கு ஆங்கிலத்தில் இனி ஒருவர் பிறந்து வர வேண்டும் தான் முடிவு செய்திருப்பார். அருமை, ரொம்ப சிறப்பு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு சுந்தரம் பிள்ளை வெறும் தமிழ்தாய் வாழ்த்தின் வழியாக மட்டுமே அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா பொது வாசிப்புக்கு மாணவர்களுடைய
கவனத்துக்கு போறதுக்கு, இளைஞர்களுடைய வாசிப்புக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய படைப்பு போய் சேரவில்லையோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கிறது. அந்த தமிழ் தாய் வாழ்த்து கூட பாடப்பட்ட விவகாரங்கள் பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பா இளம் தலைமுறைக்கு சுந்தரம் பிள்ளையை கொண்டு சேர்ப்பதற்கு அல்லது அவர்களுடைய படைப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, அட்டானமஸ் கல்லூரிகள்ல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மனோன்மணியம் அப்படிங்கிற அந்த ஒரு படைப்பை தவிர இந்த பத்துப்பாட்டு பற்றிய இலக்கியமோ அல்லது சைவ மரபு சார்ந்த படைப்போ கொண்டு சேர்க்கப்படுவதற்கு ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, இல்ல கேரள பல்கலைக்கழகத்தில் எதுவும் பாடத்திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா? இது என்ன அளவுல அது பயன்பாட்டுல இருக்கு? இல்ல, அதாவது நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு பொருளா இருந்தது. அதாவது மனோன்மணி சுந்தரம் பிள்ளை என்ன சொன்னாரு, நம்மளால என்ன செய்ய முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனோன்மணி நாடகத்திலே கூட அதனுடைய முன்னுரையில வச்சிருப்பாருங்க, தமிழர்களாகிய நமது கடமை 2. 1, நமது பழைய இலக்கிய பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை சொல்லியிருப்பாரு. அது 2வது அது காலத்திற்கு ஏற்றவாறு புது புது இலக்கியங்களையும் புது புது படைப்புகளையும் புது புது சொற்களையும் உருவாக்க வேண்டியது நமது கடமைன்னு சொல்லியிருப்பார். இந்த 2 கடமைகளை நாம் பொதுவாக நிறைவேற்றினால் நிச்சயமாக தமிழ் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்பது எந்த ஐயமும் கிடையாது. அதுதான் அவர் சொல்றாரு, முதல்ல தமிழ் இலக்கியங்களை படிங்க, பாதுகாக்க வேண்டும். பிறகு காலத்துக்கு ஏற்றவாறு படைப்புகளை உருவாக்க வேண்டும், காலத்துக்குள்ள மாற்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவரே கூறியிருக்கிறார். கடந்த 6ஆம் நூற்றாண்டு இருந்த மொழி எவ்வாறு 12ஆம் நூற்றாண்டில் மாறியது, பிறகு எப்படி 18ஆம் நூற்றாண்டில் மாறியது என்று கூறி மாற்றம் நிலையானது, அது இருக்கும், ஆனால் அதற்கு தகுந்தவாறு நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி அந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். 2வதாக நீங்க சொன்ன மாதிரிதான் சமய இலக்கியங்கள் உண்மையிலே அது எந்த சமய இலக்கியமா இருந்தாலும் சரி, சமய இலக்கியங்களுக்கும் நம்முடைய கல்வி பகுதியில ஒரு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அதுவும் நம்மை செழுமைப்படுத்துங்கிறது அவருடைய 2வது கருத்து. இந்த கேரளா பல்கலைக்கழகத்துல அதனுடைய மனோன்மணி சுந்தரம் பல பகுதிகள் சின்னதாக இருந்தாலும் அங்காங்கே சேர்க்க முயற்சி செய்திருக்கிறாங்க. இளங்கலையிலும் சேர்த்திருக்காங்க, முதுகலையிலும் அவங்க சேர்த்திருக்காங்க. ரொம்ப சிறப்பு. இப்ப 140 ஆண்டுகளுக்கு முன்னால் சைவ பிரகாச சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை திருவனந்தபுரத்துல சுந்தரம் பிள்ளை தொடங்கியிருக்காங்க. இந்த சபையினுடைய பணிகள் என்ன, இப்போது இந்த சபை என்ன பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது, எந்த சூழலில் இந்த சபை உருவாக்கப்பட்டது, இதன் பின்புலம் பற்றி சொல்லுங்க. இந்த கேள்வி அடித்தளமான ஒரு கேள்வி. அதாவது இவர் தொடங்கினது 1880. 1880 காலகட்டங்களில் சமஸ்கிருத மொழி அல்லது வடமொழி மிகவும் உயர்ந்து நின்றும் கோலோச்சி நின்றது. எனவேதான் சுந்தரம் பிள்ளை சைவ சமய நூல்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் சைவ மரபை பாதுகாக்க வேண்டும், திருவிதாங்கூரில் வாழும் தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டதால் தான் முதலாக அன்றைய காலத்திற்கு அவர் தன்னுடைய கைமுதலான 500 ரூபாயை போட்டு இந்த சபையை நிறுவினார் என்று சபையினுடைய சரித்திரம் கூறுகிறது. சுவாமிநாத பிள்ளை, வலியெழுத்து திரவியம் பிள்ளை போன்றவர்களால் இது வளர்க்கப்பட்டது. பின்னாடி வந்தவங்க வையாபுரி பிள்ளை, KN சிவராஜ பிள்ளை, இசைச்செல்வர் லட்சுமணன் பிள்ளை. இசைச்செல்வர் லட்சுமணன் பிள்ளையினுடைய அப்பா தான் திரவியம் பிள்ளை. இசைச்செல்வர் லட்சுமணன் பிள்ளையை முழுமையாக அங்கீகரித்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தமிழ் இலக்கியங்களுக்கு ஒரு மீட்டுயிர் கொடுக்க முயற்சி செய்தார்கள். சிவராஜ பிள்ளையினுடைய கட்டுரைகள் எல்லாம் மிக பழமையான, அவர் தான் ஏஜ் ஆஃப் அகஸ்தியான் ஒரு நூல் இருக்குது அவருடையது, KN சிவராஜ பிள்ளையினுடைய. அது இப்ப கூட பேசக்கூடிய ஒரு நூல். அது அகஸ்தியர் என்ற யார் உண்மையிலேயே என்று கருத்தில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கட்டுரை. இவர்கள் தான் அன்று ஆங்கிலேயர்களுக்கு பதிலடி கொடுத்தார்கள். ஆங்கிலத்திலேயே எழுதி அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள். இன்றும் அந்த சபை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லா உதாரணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சைவ பிரகாச சபையினுடைய நாள் சித்திரை மாதம் 1ஆம் தேதி. நிறுவப்பட்ட சித்திரை மாதம் 1ஆம் தேதி. அதனுடைய ஆண்டு விழா கூட சித்திரை மாதம் நடக்க வேண்டும் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு மட்டுமே இயக்குவதுதான் அதனுடைய நோக்கம் இல்லையா? தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு மட்டுமே அது ஒரு உரிமை உண்டு. அதற்கு உறுப்பினர் ஆகிறவர் தமிழராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் தான் வச்சிருக்கிறார் அந்த சைவ பிரகாசத்துல. அப்படி தமிழுக்காக மட்டும் உருவானது இந்த சைவ பிரகாசம். மிக அருமை சார். இப்ப அதே மாதிரி நீங்க இன்னும் குறிப்பா சுந்தரம் பிள்ளை பற்றி மட்டுமே நிறைய பேசலாம். அதற்கு உங்களிடமும் நிறைய செய்திகள் இருக்கிறது.
இருந்தாலும் உங்களுடைய பங்களிப்பில் இப்போது திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் என்பது முக்கியமான செயல்பாட்டை அடைந்திருக்கிறது. சமீபத்தில் கூட எங்கள் இசைமுரசு நாகூர் அனிஃபாவினுடைய 100ஆண்டு விழா நிகழ்வு கூட இசைமுரசு விழாவாக தமிழ் சங்கத்தில் நடத்தப்பட்டதை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தமிழ் சங்கமாக திருவனந்தபுரத்தில் இதை அமைப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது? இப்ப இதனுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கு? சுருக்கமா பாத்தீங்கன்னா இது அதனுடைய கடந்து வந்த பாதை பாத்தீங்கன்னா 1960ஆம் வருடம் ஒரு பகுத்தறிவு மன்றமாக திருவனந்தபுரத்தில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியான சாலையில் இது உருவானது. 1960 63 அங்குள்ள இளைஞர்கள் சேர்ந்து இளைஞர் முன்னேற்ற சங்கம் உருவாக்குறாங்க. அதே இது 1963 3 வருடம் கழிந்து அது 1970ஆம் வருடம் தமிழ் சங்கமாக பதிவு செய்யப்பட்டு இன்று எங்களுடைய வைர விழாவையும் கடந்து நிற்கிறது. பொன் விழா நடத்தணும் 2013 2023 வைர விழா நடத்தணும். அப்பா அவர்கள் தான் அதை துவக்கி வைத்தார், சட்டசபை பேரவைத் தலைவர். அது நிறைவு செய்து கேரள மாநில அமைச்சர்களான GR அனில் அவர்களும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டி அவர்களும். ஓகே சார். இப்ப முதன்மையாக என்னென்ன மாதிரியான பணிகள் இந்த திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது சார்? தமிழ் சங்கத்தின் முக்கிய செயல்பாடு தமிழர்களுடைய பண்பாட்டை காக்கும் நிகழ்ச்சிகளான பொங்கல், தமிழ் புத்தாண்டவற்றை சிறப்பாக நடத்துவது. அதை ஒரு பெருமையாக கருதும்படி அந்த நிகழ்ச்சி நடத்தி விருந்தினர்களை அழைத்து எங்களுக்கு இது பெருமை என்று மீண்டும் மீண்டும் கூறுவது. இரண்டாவதாக தமிழ் அறிஞர்களை போற்றுவது. பாரதியாரும் சரி, அல்லது பாரதிதாசனுடைய பிறந்த தினமும் சரி, சுந்தரம் பிள்ளையினுடைய பிறந்த தினமாகவும் சரி, நீங்க சொன்ன போது ஹனிபா அவருடைய பிறந்த தினமாக இருந்தாலும் சரி, எல்லா சான்றோர்களுடையும் தமிழுக்காக நின்ற எல்லா சான்றோர்களையும் நான் பிறந்த தினமா அல்லது நினைவு தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது எங்களுடைய நோக்கம். மூன்றாவதாக எல்லா மாதம் ஒரு கதை வேலை நடத்திட்டு இருக்கோம், எழுத்தாளர் உருவாக்குவதற்காக. கடந்த 2 மாதத்துக்கு முன்புதான் அது 300வது மாத கதை வேலை நிறைவு செய்தது. பிறகு நூல்கள் ஏறத்தாழ 36 நூல்கள் நாங்கள் வெளியிட்டுள்ளோம் இந்த தமிழ் சங்கத்தின் பேரில். பிறகு தமிழ் இலக்கிய விருதுகளாக நீலபத்மநாபன் அவர்களுடைய நீலபத்ம விருதும் தலைமுறை விருது வழங்குகிறோம். உள்ளூர் பரமேஸ்வர ஐயருடைய நினைவாக விருது வழங்குகிறோம். கலைமாமணி மாதவன் அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், அவருடைய விருதை நாங்கள் வழங்குகிறோம். ஆக தமிழ் வளர்ப்பதற்காக ஏறத்தாழ 36 அறக்கட்டளைகள் செயல்பட்டு வருகிறது தமிழ் சங்கத்தில். அருமை அருமை சார், ரொம்ப சிறப்பான பணி. உண்மையிலேயே திருவனந்தபுரத்தில் இருந்து தமிழகத்தில் இயங்குகிற சங்கங்களை எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒரு பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை புத்தகங்கள் வெளியிடப்பட்டது, 30க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகளை கிளைகளாக துவங்கப்பட்டிருப்பது, இதெல்லாம் மிகச் சிறப்பான பணி. இதை எல்லாவற்றையும் விட ஒரு ஈடு இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த பணியாக ஒரு நூலகத்தை தொடர்ச்சியாக 70 ஆண்டுகளுக்கு மேல் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த நூலகத்தினுடைய பங்கு என்ன? அதுல நீங்க துணை செயலாளராகவும் இருக்கு இல்லையா? அதனால அந்த நூலகத்தினுடைய பணிகள் பத்தி சொல்லுங்க. அந்த நூலகம் எங்க அமைஞ்சிருக்கு? தமிழ் நூல்கள் மட்டுமே இருக்கிறதா? நூலகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது? இந்த தமிழ் சங்கத்தினுடைய வளர்ச்சியில் முன் நின்றவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மெரிலாண்ட் சுப்பிரமணியம் அவர்களுடைய மகன் திரு சந்திரன் அவர்கள். அதே போன்று இந்த தமிழ் சங்கத்திற்கு ஏறத்தாழ 18 சென்ட் இடத்தை நன்கொடையாக தந்தவர் PRS குடும்பத்தார். அவங்களுடைய உதவி ரொம்ப இருந்ததுனால்தான் அவருடைய சுப்பிரமணியம் அவர்கள் தான் அவருடைய தந்தையார் நினைவாக சந்திரன் அவர்கள் அவருடைய தந்தையார் நினைவாக P. சுப்பிரமணியம் நினைவு நூலகத்தை தோற்றிருந்தார். அவருடைய கையில் இருந்த ஏறத்தாழ 2000 புத்தகங்களை தந்து பிறகு பொதுமக்களிடமிருந்து உழைத்தோம். இதற்காக கடுமையாக உழைத்தவர் தற்சமயமும் அதனுடைய நூலகத்தின் செயலாளராக பணியாற்றக்கூடிய திரு சங்கரனையா அவர்கள் 83 வயதை கடந்தவர். அப்பொழுதும் ஆவேசமாக நூலகத்திற்கு வந்து தன்னுடைய பணியை செய்வோர். அவருடைய முயற்சியால் தான் இன்று திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் 32,000 தமிழ் நூல்களை கொண்டுள்ளார். மிக சிறந்த நூல்கள், எல்லா ஆய்வு நூல்களும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நூலகம் கடந்த 30 வருடங்களாக கேரள தமிழ் என்ற மாத இதழை வெளியிட்டு வருகிறது, தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. அந்த 30 வருட நூல்களை நீங்க பார்க்கலாம், நாங்க வச்சிருக்கிறோம். அது எங்களுடைய பெருமைக்குரிய விஷயம். நிச்சயமாக நிச்சயமாக. அதுவும் இன்னைக்கும் 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மாதம் தவறாமல் ஒரு இதழ் வெளிவருவது அப்படிங்கிறது
உண்மையிலேயே பெரிய சவால். அதுவும் இலக்கிய இதழ்கள் வெளிவருவது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சவால். அதை திருவனந்தபுரம் மண்ணில் மிக சிறப்பாக அற்புதமாக ஒரு நூலகத்தின் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நிறைந்த ஒரு விஷயம் கூட, இந்த திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர்ன்றது முத்துராமன் பேரு. முத்துராமன் ஐயா அவர்கள் வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பிட்டிருப்பார், தலைவராக இருக்கக்கூடியவர். அதன் பிறகு இந்த தமிழ் சங்கத்தினுடைய மற்றொரு பொதுச் செயலாளர் வந்து வீராணம் முருகன் என்பவர். இவங்க 2 பேரும் இணைந்து பொதுவா மொத்த தமிழ்நாடு சரி இந்தியா முழுவதும் உள்ள தமிழ் சங்கங்களோட தொடர்பு வைத்திருப்பதான் எங்களுடைய தமிழ் சங்கம் உயிரோட்டமாக இருக்கிறது என்பது ஒரு உண்மை. அதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். நிச்சயமா ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான பணி சார். என்னதான் வந்து திட்டங்கள் இருந்தாலும், செயல்படுத்துகிற ஆற்றல் உடைய மனிதர்கள் இருந்தாலும், நிதி இருந்தாலும், அவற்றை ஒருங்கிணைப்பது என்பது ஒரு தலையாய பணி. அது எல்லாராலையும் செய்யக்கூடிய பணியும் அல்ல. அந்த வகையில் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்துராமன் அவர்கள் மிக அற்புதமாக இந்த ஒருங்கிணைப்பை திருவனந்தபுரத்தில் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் இதுபோன்று இயங்குகிற எல்லா தமிழ் சங்கத்தோடும் திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தை ஒருங்கிணைத்து அரவணைத்து எல்லாத்தோடும் இணைத்து பணியாற்றுவது என்கிற ஒரு மகத்துவம் நிறைந்த மனதிற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவருடைய இந்த பணி உண்மையிலேயே போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரியது. கூட்டு இணைப்பின் பேரில் ஒலிக்கும் கரவொலி இது. இந்த கரவொலி உண்மையிலேயே திருவனந்தபுரத்தை கடந்து, கேரளாவை கடந்து, தமிழகத்தை கடந்து பறந்து விகிர்ந்திருக்கும் அகண்ட பாரதம் முழுக்க, அகில உலகம் முழுக்க இதனுடைய புகழை இந்த அளவும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய மிகச்சிறப்பான பணியும் பங்களிப்பும் அதில் ஒரு பங்காக இருப்பது இன்னும் மகிழ்ச்சி. இன்னும் உங்கள் பணி சிறப்படைய எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை குறித்த கூடுதல் தகவல்கள், இன்னும் அவர்கள் எழுதி கொடுத்த மற்றைய கட்டுரைகள், புத்தகங்களை இன்னும் ஆவலாக படிப்பதற்கும் மொழிபெயர்த்து தருவதற்கும் நீங்கள் தயாராகவும் நாங்கள் படிப்பதற்கு தயாராகவும் இருக்கிறோம். இன்னொரு சந்திப்பில் இன்னொரு விரிவான உரையாடலோடு சந்திப்போம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை குறித்தும் உங்களுடைய இலக்கிய பணிகள் குறித்தும் நம் நேர்களோடு பரிந்துரைமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேர்கள் சார்பில் நன்றி தெரிவித்து. நன்றி டாக்டர் முகமது அஸ்கர். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு தமிழ் சங்கத்தினுடைய செயல்பாடு வந்து உலகறிய செய்வதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு தான் இருந்து. நீங்க சொன்னதே மாதிரிதான் எல்லாரும் வந்து திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தோட உறவு வச்சிருக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம். அது நீங்கள் எடுத்து போறீர்கள். இதற்கு என்னை வழிநடத்தி செல்லும் திரு முத்துராமன் அவர்களையும் நண்பர் வீராணா அவர்களையும் இந்த வேளை நான் நினைவு வருகிறேன். வாய்ப்புக்கு நன்றி நண்பரை. நன்றி. இன்றைய படைப்பர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய இலக்கிய பணிகள், குறிப்பாக திருவனந்தபுரத்தை மையமாக இட்ட பணிகள் குறித்தும், அவர்களுடைய ஆங்கில படைப்பு பங்களிப்பு பற்றி, அதனுடைய தற்போதைய இலக்கிய மொழிபெயர்ப்பு குறித்தெல்லாம் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை குறித்த ஒரு விரிவான உரையாடல் நாம் இங்கு நிகழ்த்தினோம். அதே போன்று இன்றைய சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திரு மோதிலால் நேரு, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மகன்வழி பேரன், அவர்களுடைய சிறப்பான செயல்பாட்டில் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது, அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு எவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் விரிவான உரையாடலை நிகழ்த்திய சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய பேரன் அவர்களும், அதே போன்று ஓய்வு பெற்ற விவசாய கல்லூரியினுடைய பேராசிரியராகவும் பணியாற்றி தற்போது மிகச்சிறந்த தமிழ் பணியை ஆற்றி வருகிற பேராசிரியர் மோதிலால் நேரு அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.